வணக்கம் நேயர்களே. இன்று பயனுள்ள தகவல் பகுதியில் ஒரு தகவலை வெளியிட விரும்புகிறேன். வாழ்க வளமுடன், நலமுடன், நிம்மதியுடன். இப்போ எல்லாருக்கும் இந்த முட்டி வலி அதிகமாகிடுச்சு. எங்கே போனாலும் கால் வலி, முட்டி வலி. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் எல்லாம் முட்டி வலி தான் அப்படின்றாங்க. எல்லாருக்கும் இது ஒரு பிரச்சனையாயிடுச்சு. ஆனால் என்ன செய்கிறாங்க, வந்த உடனே டாக்டர்கிட்ட போகிறாங்க. அவர் இன்ஜெக்ஷன் போடுறாரு, மாத்திரை மருந்து கொடுக்குறாரு. அவர் என்ன மருந்து கொடுக்குறாரு? கால்சியம் தான் எழுதி கொடுக்குறாரு. ஏன்னா எலும்பு தேய்மானத்துக்கு கால்சியம் தான் முக்கியம். இந்த கால்சியம் மருந்தை வாங்கி சாப்பிட்றாங்க, மாத்திரையை சாப்பிட்றாங்க. இதை ஒரு பைசா கூட செலவு இல்லாமல் நம்ம நேரடியாக சூரியன்கிட்டது பெறலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? சூரியன் காலையில் 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே அந்த சூரிய ஒளி கதிர்கள் நம்ம உடம்புல படணும். அதுலேருந்து வர கதிர்கள் நம்ம உடம்புல பட்டுதுன்னா கால்சியம் D3 நமக்கு சப்ளிமெண்ட்டு நேரடியாக கிடச்சிரும். அதுக்காக நம்ம மாத்திரையே சாப்பிட தேவையில்லை, அந்த நேரடியாகவே கிடச்சிரும். அந்த காலத்துலலாம் பெரியவங்க, வயசானவங்க வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு இடித்து போடுவாங்க. பல்லு இல்லைன்னா கூட உரலில் வச்சு அதை இடித்து வாயில் போட்டுக்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் முட்டி வலி இருந்ததா? இல்லை. யாராச்சும் நம்ம முன்னோர்கள் முட்டி வலின்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை. இப்போ வரவங்க தான் முட்டி வலின்னு சொல்கிறாங்க. ஏன் காரணம்னா அவங்களுக்கு கால்சியம் குறைபாடு. வெத்தலையில் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது. கால்சியத்தில் சுண்ணாம்பில் கால்சியம் அதிகமாக இருக்குது. அதனால் அவங்க இயற்கையாகவே போடும்போது அவங்களுக்கு எந்த முட்டி வலியும் இல்லை. நீங்களும் வெயிலில் உங்கள் காலை காட்டுங்க. வெத்தலை முடிஞ்சால் வெத்தலை பாக்கு 1 மாதம் போடுங்க. உங்களுக்கு தானாகவே அந்த கால்சியம் உற்பத்தி ஆகும். மூட்டு வலியிலும் வரலாம். இயற்கையாகவே இந்த வழுவழுப்பான பொருள்கள் எதுவோ அதை சாப்பிடுங்க. வெண்டைக்காய், பசலைக்கீரை, இதை மாதிரி கோஸு, முட்டையில் வெள்ளைக்கரு, அதுக்கப்புறம் எந்த பொருள், இளந்தம்பழம், கொய்யாப்பழம், இதிலெல்லாம் கால்சியம் நிறைய இருக்குது. இதை எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்புங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.